புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்த குட்டி பத்மினி, ஸ்ரீதேவி போன்றவர்கள் வளர்ந்தவுடன் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகியாக நடிக்க முயற்சி செய்தனர். இதில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக மாறிய சமயத்தில்தான் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு ஒதுங்கி தீவிர அரசியலுக்குள் நுழைந்து விட்டார். அதனால் எம்ஜிஆர் உடன் அவரால் நடிக்க முடியாமல் போனது. 6 வயது குழந்தையாக தன்னுடன் நடித்து பின்னாளில் தன் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றிய கவர்ச்சி நடிகை ஒருவருக்கு நன்றி கடனாக எம்ஜிஆர் தொடர்ந்து தனது படங்களில் வாய்ப்பளித்தார் என்பது பல பேருக்கு தெரியாது. என்ன இந்த கவர்ச்சி நடிகை எம்ஜிஆரின் படங்களில் அடிக்கடி நடிக்கிறாரே என்று பலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் நடந்த அந்த பயங்கரமான நிகழ்வு ரசிகர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் யார் என்பதையும், எம்ஜிஆருடன் இவர்களது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவை பொறுத்தவரை கவர்ச்சியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய எத்தனையோ நடிகைகள் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டனர். ஆனால் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை சினிமாவில் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட நடிகைகள் ஒரு சிலர் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் கவர்ச்சி நடிகை ஜோதிலட்சுமி. 2K ஹிட்ஸுக்கு விக்ரமின் சேது படத்தில் இடம்பெற்ற காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா என்கிற பாடலின் மூலமாக இவர் ஓரளவுக்கு அறிமுகமானவர்தான். இன்னும் சொன்னால் ரஜினிகாந்தின் முத்து படத்தில் கொக்கு சைவ கொக்கு பாடலுக்கு ஆடினாரே, அவர்தான் இவர். சிறுவயதிலேயே சங்கீதம், நடனம் ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார் ஜோதிலட்சுமி. காரணம், அவரது பாட்டி ஒரு பாடகியாக இருந்தார். அது மட்டுமல்ல, முன்னாள் கவர்ச்சி கன்னியான நடிகை TR ராஜகுமாரி இவரது அத்தைதான். அதன் மூலமாக திரையுலகில் நுழைந்தார் ஜோதிலட்சுமி. இன்னும் பலருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயம், எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த கூண்டுக்கிளி திரைப்படத்தில் தான் நடிகை ஜோதிலட்சுமி 6 வயது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலிலும் நடனமாடும் சிறுமிகளில் ஒருவராக அவர் நடித்திருப்பார். இவரது முதல் படமே நடனமாடும் படமாக அமைந்ததாலோ என்னவோ, பின்னாளில் இவர் சில குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் மற்றும் 2வது கதாநாயகியாக நடித்தாலும் கூட கடைசியில் இவர் கவர்ச்சி நடனமாடும் நடிகையாகவே மாறிப்போனார் என்பது துரதிர்ஷ்டம்தான். அதன் பிறகு வானம்பாடி என்கிற படத்தில் இவர் நடிகையாக உள்ளே நுழைந்தாலும் எம்ஜிஆர் உடன் இணைந்து நடித்த பெரிய இடத்து பெண் படம்தான் இவரது அறிமுக படம் என்று சொல்லும் விதமாக அமைந்தது. அந்த படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் ரசிகர்களின் ஆல் ஃபேவரைட் பாடலாக இருக்கும் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலில் எம்ஜிஆர் உடன் இணைந்து நடித்ததன் மூலம் ரசிகர்களிடம் உடனடியாக பிரபலமானார் ஜோதிலட்சுமி. அதனைத் தொடர்ந்து அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற காலத்தை வென்றவன் நீ என்கிற பாடலிலும் ஜோதிலட்சுமி இடம் பிடித்தார். இப்போது வரை எம்ஜிஆரின் கொள்கை பாடலாக அதிமுக கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் இந்த பாடல் இடம்பெற்று வருகிறது. எம்ஜிஆர், NT ராமராவ், ஜெயலலிதா என 3 முதல்வர்களுடன் இணைந்து நடித்த பெருமை ஜோதிலட்சுமிக்கு உண்டு. பெரிய இடத்து பெண் படத்தை தொடர்ந்து அடிமை பெண், தலைவன், தேடி வந்த மாப்பிள்ளை, நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் என எம்ஜிஆரின் பல படங்களில் துணை கதாநாயகியாக நடிக்கும் அளவிற்கு தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் ஜோதிலட்சுமி. எம்ஜிஆர் இப்படி ஜோதிலட்சுமிக்கு தனது படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க ஒரு மறக்க முடியாத சம்பவம் காரணமாக அமைந்தது. பெரிய இடத்து பெண் படத்தில் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலுக்காக கதாநாயகி மணிமாலாவும் ஜோதிலட்சுமியும் இணைந்து ரிஹர்சல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது எம்ஜிஆர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அது திறந்தவெளி இடம் என்பதால் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆரின் காலடியில் ஒரு பாம்பு ஒன்று நெளிந்தபடி வந்தது. அதை மற்றவர்கள் கவனிக்க தவறினாலும் ரிஹர்சலில் நடனமாடியபடியே இருந்த ஜோதிலட்சுமி அதை உடனடியாக கவனித்து பதறி போய் எம்ஜிஆரின் கையை பிடித்து இன்னொரு பக்கமாக இழுத்து அவரை காப்பாற்றினார். ஆரம்பத்தில் ஜோதிலட்சுமியின் இந்த செயல் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி அளித்தாலும் அவர் பாம்பிடம் இருந்து தன்னை காப்பாற்றியதை அறிந்து ரொம்பவே நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர். ஒருவேளை சத்தம் போட்டு கத்தி இருந்தால் கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று நினைத்துதான் எம்ஜிஆரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினார் ஜோதிலட்சுமி. அந்த நன்றி கடனாகத்தான் எம்ஜிஆர் தனது படங்களில் வெறும் நடனமாடும் வாய்ப்பு மட்டும் தராமல் 2வது கதாநாயகி போன்ற நடிப்புக்கு முக்கியத்துவம் தரும் கதாபாத்திரங்களையும் ஜோதிலட்சுமிக்கு கொடுத்து நடிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, பின்னாளில் ஜோதிலட்சுமியின் குடும்பம் வறுமையில் வாடிய போது அவருக்கு தேவையான பண உதவி செய்து அவரது வறுமையையும் போக்கினார் எம்ஜிஆர்.